கர்த்தர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பார். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு இரக்கம் காண்பிப்பார். அவர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பார். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக தீங்கு செய்தாலும் நாம் அவற்றை பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளையும் சாப வார்த்தைகளையும் மற்றவர்கள் பேசினாலும் நாம் நீடிய பொறுமையோடு இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்மிடத்தில் பெருமை இருக்கக்கூடாது. கர்த்தர் மேட்டிமையான கண்களை தாழ்த்துவார். இருதயத்தில் மேட்டிமை உள்ளவன் தன்னை பற்றி உயர்வாக நினைப்பான். அவன் தன்னுடைய சுய ஆசைகளையும் சுய விருப்பங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்று பேராசைப்படுவான். இருதயத்தில் பெருமை உள்ளவர்கள் தங்களுக்கு பெரிய காரியங்கள் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இவர்களுக்கு தாங்கள் மாத்திரமே உயர்ந்தவர்களாக தெரிவார்கள். இவர்களுடைய பார்வைக்கு மற்றவர்கள் தாழ்ந்தவர்களாக இருப்பார்கள். ஏழைகளையும் பக்தி உள்ளவர்களையும் இவர்கள் மதிக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தரோ சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பார், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவார். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய ஆத்துமாவை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் தன்னுடைய விளக்கை ஏற்றுவார் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார். தாவீதின் இருதயம் வருத்தத்தோடு இருக்கும்போது கர்த்தர் அவருடைய இருதயத்தை தேற்றுவார். தாவீதின் இருதயம் சோர்ந்து போய் இருக்கும்போது கர்த்தர் அவருடைய இருதயத்தை உற்சாகப்படுத்தி உயிர்ப்பிப்பார். கர்த்தர் தாவீதை அழுகையின் பள்ளத்தாக்கில் நிரந்தரமாக தங்க வைக்க மாட்டார். கர்த்தர் தனக்கு நியமித்திருக்கிற கடமைகளை செய்வதற்கு தாவீதுக்கு வெளிச்சம் வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய தாவீதுக்கு வாய்ப்புகள் வேண்டும். மனுஷர் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கர்த்தர் தாமே அனுகூலமான கதவுகளை திறக்க வேண்டும். ஆனால் தாவீதோ இப்போது சத்துருக்கள் மத்தியில் இருளில் இருக்கிறார். அவருடைய விளக்கை அவரால் ஏற்ற முடியவில்லை. தன்னால் முடியாததை கர்த்தர் தனக்காக செய்து முடிப்பார் என்று தாவீது விசுவாசிக்கிறார். தேவரீர் தாமே தன்னுடைய விளக்கை ஏற்றுவார் என்றும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய இருளை வெளிச்சமாக்குவார் என்றும் தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார். யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள்? சிறுமைப்பட்டவர்கள், ஏழை, தாழ்மை உள்ளவன், துன்மார்க்கன், தேவனுடைய ஜனங்கள், கெட்டுப்போனவர்கள், உலகம், விசுவாசிக்கிறவர்கள், பாவிகள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள். மனுஷரை சிறுமைப்படுத்தும் வழிகள்: அடிமைத்தனம், உபவாசம், பெரிய பொறுப்பு, இழப்பு, சோதனைகள், யுத்தத்தில் தோல்வி, சரீரத்தில் வியாதி, கிறிஸ்துவின் பாடுகள், பசி, உபத்திரவங்கள், கிறிஸ்துவிற்காக பாடுகள், மன உளைச்சல், நெருக்கம், மலடு, இகழ்ச்சி, சிறைப்பிடிப்பு, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள், சிறைவாசம், பாவத்திற்கு தண்டனை, பாடும் உபத்திரவமும்.